ஓர் தனி வழி சாலை. இரவு நேரம், குளிரும் இருளும் சூழ்ந்த ஒரு தனிமையான சாலை. சரக்கு வண்டி ஓட்டும் ரவி காய்கறிகளை அடுத்த ஊருக்கு கொண்டு செல்லும் பணியில் இருக்கிறார். சாலையின் இருபுறமும் அடர்ந்த காடு, நிலவின் ஒளி கூட சரியாக வந்தடைய முடியாமல் நிலை. அந்த சாலையில் ஒரு சிறுவன் வண்டிக்குள் செல்லுமாறு கைகளை ஆட்டுகிறான். சிவப்பான ஸ்வெட்டர் அணிந்து ஒரு சிறிய விளக்கை பிடித்துக் கொண்டு அவன் பக்கத்தில் நின்று உறைந்து கொண்டிருக்கிறான். ரவி வண்டியை நிறுத்தி, எங்கே போகணும் பையா என்றார். என் ஊரை கண்டுபிடிக்க முடியல, அடுத்த ஊருக்கு விட்டுடுவீங்களா என்று சிறுவன் கேட்டான். ரவி பரிதாபமாக உதிர்ந்து விட்டான். வா, ஏறி வா என்றார். வண்டி ஓடிக்கொண்டிருந்தாலும் சிறுவன் பேசாமல் சாளரத்தை கொண்டே வெளியில் நோக்கியபடி இருந்தான். சிறுவன் வைத்திருக்கும் விளக்கு காற்றில்லாத இடத்திலும் மயங்கி நீடியது. அப்போது ரவியின் ரேடியோ ஓசையின்றி குரல் கேட்கப்பட்டது. வழியில் ஒரு பழைய மரப்பாலம் வந்தது. வண்டி அந்த பாலத்தை கடக்க ஆரம்பித்ததும் இடையில் வேறொரு வினோதம் ஏற்பட ரவிக்கு அச்சம் தோன்றியது. சிறுவன் மெதுவாக சொன்னான், வேகமாக ஓட்டு, அவர்கள் வருகிறார்கள். யாரு வராங்க என்று கேட்ட ரவிக்கு சிறுவன் பதில் சொல்லவே இல்லை. திகில் நிறைந்த வினாடிகள். திடீரென்று வண்டியின் பின்னால் சில நிழல்கள் ஓடுகிறது போல் திரையில் தெரிந்தது. மின்னும் கண்களும் பயங்கரமான புன்னகையோடும் சூரியன் போன்று இருந்தன. பின்னால் ஒரு பெண்ணின் குரல் கேட்டது, உதவிகாரி, வண்டி நிறுத்து. ஆனால் சிறுவன் கூறிய வார்த்தைகள் ரவியை நினைவுபடுத்தியது. நீ எதுவும் கேட்காம விட்டு. மர்மம் வெளிப்படுகிறது. வெளிச்சமான அடுத்த முறை கிடைத்ததும் அந்த குரல்களும் மறைமுறையாக ரவி திரும்பி பார்த்தார். ஆனால் சிறுவன் இருக்கை காலியாக இருந்தது. அவசரமாக திரும்பி ஒரு ஊர்க்காரரை சந்தித்தார். சிவப்பு ஸ்வெட்டர் அணிந்த பையனை கண்டீங்களா? ரவி கேட்டார். ஊர்க்காரர் ஆச்சரியமாக, அந்த பையனா? அவன் பல வருடங்களுக்கு முன் அந்த பாலத்தில் இறந்து போனான். ஆனால் நல்ல மனசு கொண்டவர்களை அந்த பாலத்தில் ஆவி தாக்காதபடி காத்துக் கொண்டிருப்பான் என்றார். நம்பிக்கை வந்த நிமிடம் அதிக பயத்துடன் இருந்தாலும் ரவி அந்த பாலம் அருகே ஒரு சிறிய வைத்து அப்பையனுக்காக பிரார்த்தனை செய்தார். அதன் பின்பு அவர் எப்போதும் ஒரு பாதுகாப்பு தாயத்தினை தன் வண்டியில் வைத்திருக்க தொடங்கினார்.